சௌசௌ சாம்பாரை செய்து சாப்பிட்டு பாருங்க, சும்மா வீடே மணக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் நான் ஒரு 1½ கிளாஸ் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறேன். நல்லா கழுவி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதே குக்கரில் ஒரு சொம்பு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் ஒரு 3 தக்காளியை நல்லா கழுவிக்கிறேன். நல்லா கழுவுனதுக்கப்புறமா அதோடு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக நான் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கலருக்காக. அதோடு நான் சக்தி சாம்பார் பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. வெயிட் போட்டு விசில் மாட்டிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு ஒரு 4-5 விசில் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு 2 விசில் வந்தால் கூட ஓகே தான். நான் ஒரு 2 சௌசௌ காயை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பல்லாரி வெங்காயமும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் செக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். செக்கெண்ணெயில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அந்த கடலெண்ணெயோடு நான் கடுகு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த நம்ம கண்ணாடி பதம் வரும் பார்த்திங்களா, அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த சௌசௌ காயவும் எடுத்து போட்டுக்கோங்க. இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த காயோட அந்த பச்சை வாசனை கொஞ்சம் ஓரளவு போனதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அதை நான் பருப்பு மத்தியில் கடைஞ்சி வச்சுருக்கேன். இதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காயோடு ஊற்றிக்கிறேன். இதோட கொஞ்சம் தேவையான தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சாம்பாருக்கு தண்ணி எவ்வளோ அளவு வேணும்னு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா அளவாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வரும்போது சாம்பார் கமகமன்னு அந்த வாசனை வரும்போதே சும்மா ஆளை தூக்குங்க. வீடே மணக்கும் சாம்பார் தானே. ஆனால் இந்த சாம்பாரை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அப்பப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே. இதோட கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா சோக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த சாம்பாரை பார்க்கும்போதில் நான் ஸ்கூல் டைமில் சாம்பார் தான் எனி டைம் கொண்டு வருவேன். எல்லோரும் என் படிக்கிற பசங்க பூராமே எல்லாருமே கேட்பாங்க, நீ என்ன ஐயர் விட்டு பொண்ணா, நான்வெஜ்ஜெல்லாம் அதிகமாக சாப்பிடாம சாம்பார் பிடிக்கும் சொல்கிறியே அப்படின்னு. என்னோடய ஃபேவரட் என்னென்னா சாம்பார் தாங்க. ஏன்னா சாம்பார் தானே எனக்கு அவ்வளோ உசுரு. நம்ம நான்வெஜ்ஜை விட நான் வெஜ்ஜை அதிகமாக சாப்பிடுவேன், ரொம்பவும் பிடிக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.